Hello 11th standard students. The last problem of mathematical induction, you have to prove this. Let P of n. It apply copy pannikondida. Just you copy this. This is our statement P of n. Right? This is stage 1. Let n is equal to 1. N is equal to 1 pota. What is my LHS of P of 1? LHS of P of 1 இதை நீங்கள் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அங்கே போய் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணிங்கன்னா sin alpha. Then RHS of P of 1. RHS of P of 1. What is my RHS? அங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். sin alpha plus 1 minus 1 pi by 12. Then sin 1 into pi by 12 whole divided by sin pi by 12. Sin alpha 1 minus 1 0 ஆயிடும், 0 into pi by 2 0 ஆயிடும், விட்டுருங்க. இது 1 into pi by 2, இது 1 into pi by 2. 1 into pi is pi தானே, pi by 12, pi by 12, இது ரெண்டு cancel ஆயிடும். அப்போ you will be getting sin alpha. அப்போ LHS is equal to RHS. Therefore P of 1 is true. First P of 1 is true தான் நம்ம prove பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், assume P of k is true. இது third stage. Assume P of k is true. That is P of k உடைய ஆன்சர் இதை அப்படியே ஃபுல்லாக எழுதணும். எங்கெல்லாம் என்ன இருக்குதோ அங்கே k போட்டு இந்த ஆன்சரை டிக்ளேர் பண்ணிட வேண்டியது தான். I am assuming P of k is true. அங்கே எழுத ஆரம்பிக்கிறேன். sin alpha dot 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 last term எழுதிடுறேன். sin alpha plus n கிரேட்டில் k minus 1 k minus 1 pi by 6 is equal to இந்த ஆன்சரை டிக்ளேர் பண்ணிடுறேன். இன்னும் n கிரேட்டில் k போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. is equal to sin alpha plus k minus 1 pi by 12 into sin k pi by 12 whole divided by sin pi by 12. This is the main part. Using this we have to finish the mathematical induction. P of k plus 1 prove பண்ணி ஆகணும். அப்போ எங்கெல்லாம் n இருந்ததோ அங்கெல்லாம் k போட்டு வச்சிருக்கிறேன். This is true. This is actually true அப்படின்னு நம்ம assume தான் பண்ணியிருக்கிறோம். I am going to use for proving P of k plus 1. Next we are proceeding to P of k plus 1. We have to prove P of k plus 1 is true. We have to prove P of k plus 1 is true. What is P of k plus 1? What is P of k plus 1? The same sum sin alpha la start ஆகும், dot 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 இந்த last term எழுதிடுறேன். sin alpha plus k plus 1 போட போகிறீங்க. அப்போ இங்கே ஒரு minus 1 கேன்சல் ஆகிடும். k plus 1 போட போகிறீங்க. அப்போ ஒரு minus 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் k தான் வரும். k pi by 6. I am substituting k plus 1 is equal to அங்கெல்லாம் என்ன வரும்னா எங்கெல்லாம் என்ன இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் k plus 1 போடணும். sin alpha plus k plus 1 போட்டிங்கன்னா minus 1 கேன்சல் ஆகிடும். அப்போ வெறும் k தான் வரும். அப்போ k pi by 12 into sin, ஆனால் இங்கே உங்களுக்கு என்னுக்கு பதில் k plus 1 கண்டிப்பாக வரும். k plus 1 into pi by 12 k plus 1 into pi by 12 by sin pi by 12 அப்படியே தான் இருக்கும். இதில் எதுவும் மாற்றம் இல்லை, ஏன்னா இதில் கேவே இல்லை. இங்கே மாறும், இங்கே மாறும், வேறு எங்கேயுமே மாறும் இருக்காது. இப்போ இந்த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஆன்சர் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஃபைன். we will start with LHS. we have to prove. This is to prove. This comes under the heading of to prove. Okay, to prove னு எழுதிட்டு இதை எழுதிட வேண்டியது. LHSல ஆரம்பிப்போம், இந்த ஆன்சர் வர வச்சிடலாம். we will start with LHS. what is my LHS? இதை பாருங்கள், sin alpha dot 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 இதுக்கு முன்னாடி ஒரு டேர்ம் இருக்கும். k இருந்தால் இதுக்கு முன்னாடி k minus 1 தானே இருக்கும். இப்போ sin k minus 1 pi by 6 இதுக்கு முன்னாடி டேர்ம். ஓகே, alpha plus k minus 1 pi by 6 plus sin alpha plus k pi by 6.
LHS ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டேர்மை எக்ஸ்போஸ் பண்ணுறேன். கேக்கு முன்னாடி K-1 வந்திருக்கும். ஆனால் இதோட ஆன்சர் தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். sin ஆல்ஃபாலேருந்து K-1 π/6 வந்ததுன்னா you can substitute this. அப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். sin ஏன்னா அங்கேருந்து காப்பி பண்ணுறேன், இங்கேருந்து வருது ஆன்சர். sin ஆல்ஃபா ப்ளஸ் K-1 into π/12 into sin K π/12 by sin π/12. இந்த ஆன்சர் ஃபுல்லாக இங்கே சப்ஸ்டியூட் ஆகிடும். ப்ளஸ் இந்த சம் sin ஆல்ஃபா ப்ளஸ் K π/6 இந்த மாதிரி சம் வந்துடும். திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். இதை தான் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் கொண்டு வரணும். வெரி கூல். இந்த இடத்துல என்ன செய்யுங்க, நீங்கள் சைன் அப்படியே இருக்கட்டும், ஆல்ஃபா அப்படியே இருக்கட்டும், ஜஸ்ட் மல்டிப்ளை பை K பை இல்லை K-1 இருக்குது பாருங்கள். இந்த பை கூட உள்ளார மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் நான். அப்போது K பை மைனஸ் π/12 இது கூட இதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், வேறு எதுவும் செய்யலை நான். இந்த பக்கம் என்ன இருக்குது நம்மளுக்கு sin K π/12 ப்ளஸ் க்ராஸ் மல்டிப்ளை, எல்சிஎம் எடுக்கிறேன், க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா sin ஆல்ஃபா ப்ளஸ் K π/6 கூட இது போயிடும் sin π/12 by sin π/12. இப்போ ரெண்டு டேர்ம் கிடச்சிருக்கும் நமக்கு, sin அப்படின்ட்டு sin ரெண்டு டேர்ம் கிடச்சிருக்கும் பை டினாமினேட்டர். இப்போ நான் நியூமரேட்டர் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி வரேன். என்னுடைய ஆன்சர் இதுதான் வர வைக்கணும். நான் என்னோடய ஆன்சர் இதுதான் வர வைக்கணும். என்னோடய ஆன்சர் மட்டும் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் இங்கே எழுதி வச்சிடுறேன். எழுதி வச்சுட்டு இதை மட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு சிம்பிளிஃபை ஒன்லி த நியூமரேட்டர். அதுக்கப்புறமேட்டு நம்ம டினாமினேட்டர் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ஒன்லி மை நியூமரேட்டர். இந்த ஆன்சர் மட்டும் சைடில் ஒரு இடத்துல பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த இடத்துல சைடில் பிளாக் பண்ணிடுறேன் நான் என்னோடய ஆன்சரை. இந்த ஆன்சர் வந்து இங்கே எழுதி வச்சுருக்கேன். டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ் ஒன். I will write the answer separately. இந்த சம்முடைய நியூமரேட்டரை மட்டும் நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். கன்சிடர் நியூமரேட்டர் இதை மட்டும் மேலே எழுதியிருக்கிறேன். இது சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டே வருவோம். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS இதோ எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். திஸ் இஸ் மை RHS ஆஃப் P of K plus 1. ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் RHS ஆஃப் P of K plus 1 இதோ நோட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஃபைன். இந்த சம் பார்த்தா பிரம்மாண்டமாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். The only formula that is going to control this sum is sin A sin B. What is sin A sin B? 1/2 cos A minus B minus cos A plus B. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த சம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ரெண்டு அந்த ப்ராடக்ட்லேருந்து சம்மேஷன்லேருந்து ப்ராடக்ட் மாற்றும். அந்த ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சாலே நம்ம போட்டுடலாம். சரி, sin A sin B. This is my sin A. This is my sin B. This is my sin A. This is my sin B. Denominator அப்படியே இருக்கட்டும், கடைசியாக யூஸ் பண்ணிக்கிறேன். I am going to use this formula 1/2. ஃபஸ்ட்டு cos எழுதிக்கணும். A minus B. This minus this. A அப்படியே எழுதுங்க. இந்த 12 வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துட்டேன். K π/12 minus π/12 ரெண்டுத்தையும் பிரித்து கொடுத்துட்டேன். ஏன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்குன்றதுக்காக. ஃபஸ்ட்டு A minus B. A வந்து ஆல்ஃபா ப்ளஸ் K π/12 மைனஸ் π/12. A அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் B எழுதணும். இதோ இருக்கு பாருங்கள், B K π/12. ரைட். அப்போது இந்த சம்முக்கு தான் போட்டுனுக்குறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தான் போட்டுனுக்குறோம். cos A minus B மைனஸ் cos A plus B. திருப்பி மைனஸ் சிம்பிள் போடணும். திருப்பி cos போடணும். A plus B. A plus Bனா this plus this. அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் K π/12 மைனஸ் π/12. A எழுதிட்டேன். ப்ளஸ் B ப்ளஸ் B எழுதணும். இதான் B எனக்கு. இப்போ Bனா யார்? K π/12. ப்ராடக்டில் இருந்த விஷயத்தை சம்மேஷனுக்கு மாற்றிட்டோம். இது அப்படியே ஒரு ஸ்டெப்பு. ஒன்றும் முடியல, கேம் தோனா இருக்குது. அகெயின் ப்ளஸ் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதே ஃபார்முலா தான், sin A sin B 1/2. அகெயின் சிம்பிளிஃபிகேஷன் ஃபார் திஸ் சம். இதான் AB.
cos a minus b, cos alpha plus k pi by 6 minus b minus pi by 12. Again minus cos a plus b na alpha plus k pi by 6 plus b na pi by 12. cos a minus b போட்டாச்சு a plus b. இங்கே ஏதாவது சிம்பிளிஃபை ஆகுதான்னு பாருங்கள். இது மட்டும் கேன்சல் ஆகும் பாருங்கள். k pi by 12 k pi by 12. அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதா பார்த்தீங்கன்னா எதுவுமே கேன்சல் ஆகலை. அப்புறம் இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதுன்னு பார்த்தா எதுவுமே கேன்சல் ஆகலை. இங்கேயும் எதுவுமே உங்களுக்கு கேன்சல் ஆகலை. அப்போ உங்களுக்கு ஃபைனலாக என்ன மீந்ததுன்னு பார்ப்போம். 1/2 காமனாக எடுத்துடுற ஃபுல்லாகவே இங்கேயும் 1/2 n/2 மீந்தது மட்டும் சொல்லுங்கள். cos ஆல்ஃபா மைனஸ் பை பை 12. ஏன்னா இது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு. நடுவில் மைனஸ் காஸ் ஆல்ஃபா இது ஒரே மாதிரி இல்லை, அதனால் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 times k pi by 12 மைனஸ் பை பை 12. ரெண்டு டேர்ம் முடிஞ்சிடுச்சா? ப்ளஸ் மூணாவது டேர்ம் cos alpha plus k pi by 6 minus pi by 12. அதுக்கப்புறம் minus cos alpha plus k pi by 6 plus pi by 12. Right? Pi by 12. Fine. இங்கே பாருங்கள், இதை அடிச்சிட்டிங்கன்னா 6 times ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு டேர்ம் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 மைனஸ் pi by 12. ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 மைனஸ் pi by 12. இது ரெண்டும் பாருங்கள் ஒரே டேர்ம் தான். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் k pi by 6 மைனஸ் pi by 12. இது நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய கேன்சலேஷன் ஆகும் உங்களுக்கு. அப்போ பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ரெண்டே டேர்ம் தான் மீறும். என்ன ரெண்டு டேர்ம்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பை பை 12 மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் கே பை பை 6 ப்ளஸ் பை பை 12. இவ்வளோதான், ரெண்டே டேர்ம் தான் மீந்திருக்கும். இப்போது நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா சம் முடிஞ்சிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஆஃப்டர் திஸ் ஸ்டேஜ் ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஃபார்முலா cos c minus cos d. Cos c minus cos d is 2 sin c plus d by 2 sin d minus c by 2. அப்போ choose this as c and this as a d. அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ஆல்ரெடி 1/2 வெளியில் இருக்குது. நீங்கள் வேறு 2 times போட போகிறீங்க ஃபார்முலாவில். சைனில் மாறப்போகுது சம்மு. sin c plus d இதையும் அப்படியே ஆட் பண்ண வேண்டியதான். ஆல்ஃபா மைனஸ் பை பை 12 ப்ளஸ் alpha plus k pi by 6 plus pi by 12 by c plus d by 2 then sin d minus c. இது அப்படியே எழுதணும். alpha plus k pi by 6 இதான் நம்மளோட d plus pi by 12 minus c. இதோருக்கு பாருங்கள் c minus alpha, இங்கே ஒரு மைனஸ் வந்தால் ப்ளஸ் ஆகிடும், plus pi by 12. This is my formula 2 times. இங்கே 2 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் பை பை 12 ப்ளஸ் பை பை 12ஓட கேன்சல் ஆகிடும். இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ஃபா கேன்சல்ஸ் வித் ஆல்ஃபா முடிஞ்சு போச்சு. அங்கேயும் பை 2. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பிகம்ஸ் 2 ஆல்ஃபா k pi by 6 by 2. அவ்வளோதான் இங்கே இருக்குது. இங்கே வாங்க, சைனு k pi by 6 இது ஒரு pi by 12 இது ஒரு pi by 12. அப்போ k pi by 6 அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் pi by 2லும் pi by 2லும் ஆட் பண்ணிங்கன்னா 2 times pi by 12. 2 times pi by 12 all divided by 2. Next stage, sin இந்த 2 இதுக்கும் டிவிஷன் கொடுக்கலாம். அப்போ 2 ஆல்ஃபா பை 2. ஆல்ரெடி இங்கே ஒரு டிவிஷன் நம்பர் இருக்குது, அதனால் 6 into 2 ஆகிடும். இந்த 2 இங்கேயும் கொடுத்துட்டேன். சைன் ரைட்.
அதே மாதிரி இந்த 2 இங்கேயும் கொடுக்கலாம் இங்கேயும் கொடுக்கலாம் k pi by இங்கே கொடுத்தீங்கன்னா 6 into 2 ஆகிடும் ஆனால் இங்கே கொடுத்தீங்கன்னா 2 pi into 2 into 12 ரைட் இந்த 2 இங்கே கேன்சல் ஆகிடும் இங்கே 2 கேன்சல் ஆகிடும் இப்போ sin alpha plus k pi by 12 sin இங்கே பார்த்தீங்கன்னா k pi by 12 plus pi by 12 first part வந்துச்சு பாருங்க sin alpha plus k pi by 12 தோ second partல pi by 12 காமனாக எடுத்துருக்குறாங்க அப்போ sin alpha plus k pi by 12 sin k plus 1 போட்டுட்டு pi by 12 வெளியில் எடுத்துட்டாங்க this is our numerator part numerator part க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்மளுடைய RHS உடைய நியூமரேட்டர் பார்ட் வந்துச்சு பாருங்க alpha plus k pi by 12 k plus 1 then the final answer will be p of k plus 1 final answer LHS start பண்ணி போயின்னு வந்து இருக்கிறோம் LHS உடைய last answer will be numerator by denominator my numerator is equal to sin alpha plus k pi by 12 into sin k plus 1 pi by 12 denominator விட்டுட்டு வந்த first day அவர் வந்து sin pi by 12 இருப்பார் is equal to RHS of p of k plus 1 அப்போ கடைசியாக நான் டிக்ளேர் பண்ணணும் p of k plus 1 is true p of k plus 1 is true if p of k is true p of k is true therefore by principle of mathematical induction p of n is true for all natural numbers or n belongs to n சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணி சம் க்ளோஸ் பண்ணுற வேண்டியது தான் ஓகே தேங்க்யூ